குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. என்னன்னா, பொருளாதாரத்தை பத்தின பதிவு. ஒருத்தருடைய ஜாதகத்துல எப்போ அவருக்கு காசு வரும், அந்த காசை எப்போ அவர்களால் சேமிக்க முடியும், ஒரு ஆபரணமா வாங்குறதுக்கு உண்டான யோகம் எப்போ, ஆபரணங்களா வாங்குறதை தாண்டி ஒரு சொத்தா அசட்டா ஒரு நிலமோ வீடோ ஒரு தோட்டமோ இந்த மாதிரி சொத்து சேர்க்கை எப்ப நடக்கும் ஒருத்தருடைய ஜாதகத்துல. ரெண்டாவது அந்த பணத்தை இழக்காம, அதாவது இருக்கிற பணத்தை தக்க வச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க நகர்றதுக்கு என்ன பரிகாரம், ஜென்ரலா நீங்க வீட்டுல செய்யக்கூடிய பரிகாரம், அஷ்டலட்சுமி கடாட்சம் வர்றதுக்கு என்ன பண்றது, அதான் எப்பவுமே கையில காசு தங்கிட்டே இருக்கணும், செல்வம் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஜோதிடத்துல பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் ரெண்டு பாவம் தான். சிம்பிள். 2ஆம் இடம் வருமானம், 11ஆம் இடம் லாபம். 2ஆம் இடம் வருமானம், 11ஆம் இடம் லாபம். சரிங்களா? இந்த 2 பாவம் தான் ஒருத்தருக்கு பணம் வருமானத்தை சொல்லக்கூடிய விஷயம், லாபமா வருமானமா அப்படிங்கிறது. ரெண்டாவது, அந்த பணத்தை சேமிச்சு ஆபரணங்களா வாங்குறதுக்கு உண்டான யோகம் வேணும் இல்லையா, அதை சொல்லக்கூடியது சேடு பாவம், 3ஆவது பாவம். ஆபரண சேர்க்கை மட்டும் இருந்தா பத்தாதுங்க, வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், பெரிய அளவுல ஒரு தோட்டம் துறவோட நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை தரக்கூடியது 4ஆம் பாவம். ரைட்? அப்போ ஒருத்தருக்கு வருமானம் அப்படின்னு வரணும் அப்படின்னாவே 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் சம்மந்தப்படணும். ஆபரணம் வாங்குறதுக்கு 3, சொத்தா சேதிக்கிறதுக்கு 4ஆம் பாவம். ரைட்? சரி, இது எப்ப கிடைக்கும்? ஒருத்தருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பொருளாதார முன்னேற்றம் அடைந்த ஜாதகம் கூட ஆகாத தசாபுத்திகள் சர்றன்னு கீழே இறக்கி விட்டுறது, இருக்கிறதுல இழந்துடுறாங்க. அதே நேரத்துல கூலிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட சரியான தசாபுத்தி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அப்படியே டபுள் மடங்கா டெவலப் ஆகி அவங்களுடைய 3 தலைமுறைகளுக்குமே சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு பலத்தை கொடுத்துருது. ஸோ இப்படி நம்ம வீட்டு பக்கத்துல இது மாதிரி நடந்திருக்கலாம், நம்ம ஊர்ல நடந்திருக்கலாம், நம்மளுக்கே நடந்திருக்கலாம், நம்மளுடைய சொந்த பந்தங்கள்ல நடந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம், அந்த ஜாதகத்துல ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா? சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்னா 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு தசையோ புத்தியோ நடக்கணும், 11ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு தசையோ புத்தியோ நடக்கணும். இது 2ம் இல்லைன்னா வருமானம் வராது. அதாவது நீங்க நினைக்கிறத மாதிரி சேமிச்சு அடுத்த கட்டத்தை நீங்க நோக்கி போறதுக்கு உண்டான விஷயத்த சொல்லக்கூடிய வருமானம் வராது. 2ஆம் பாவம் தசை நடத்தலாம், 2ஆம் பாவத்துல ஏதாவது ஒரு கிரகணம்னு தசை நடத்தலாம், இல்ல 2ஆம் பாவ அதிபதி யாருன்னு பாருங்க, உங்க லக்னப்படி அவருடைய நட்சத்திரங்கள் என்னன்னு பாருங்க, அவருடைய நட்சத்திரத்திலிருந்து ஏதாவது கிரகணம்னு தசை நடத்தலாம், தசையோ புத்தியோ. அதே போல 11ஆம் பாவ அதிபதி தசை நடத்தலாம், 11ஆம் பாவத்துல ஏதாவது கிரகணம்னு தசை நடத்தலாம், அல்லது 11ஆம் பாவ அதிபதி நட்சத்திரத்துல ஏதாவது கிரகணம்னு தசை நடத்தலாம். இந்த 3 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு வருமானம் வர்றது. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க, 2, 11 தொடர்பாகி நான் சொன்ன அமைப்புகள்ல தசாபுத்தி நடந்ததுல கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் வரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை, கண்டிப்பா வரும். சார், நீங்க சொல்ற மாதிரி வருமானமெல்லாம் வருது, ஆனா அதை சேமிக்க முடியல, நான் நினைச்ச அளவுக்கு வருமானம் எனக்கு வரமாட்டேது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், கேட்பீங்க. இங்கதான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்க்கணும். யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இந்த 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பார்வை சேர்க்கை பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்குதோ, 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருக்கலாம், ஒரு கட்டத்தில் இருக்கலாம், அல்லது 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கலாம், அல்லது 11ஆம் அதிபதி 2 கூடையரோட நட்சத்திரத்தில் இருக்கா, 2வது ஆப்ஷன். 3வது, 2ஆம் அதிபதியை 11ஆம் அதிபதி பார்க்கலாம், அல்லது 11ஆம் அதிபதியை 2ஆம் அதிபதி பார்க்கலாம். இது 3rd ஆப்ஷன். 3வதா 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கலாம். இது 4வது ஆப்ஷன்.
ஸோ இந்த அமைப்புகள்ல இருந்ததுன்னா கண்டிப்பா சொத்து சேர்க்கை, நல்ல வருமானம், உங்க குடும்பத்துல, உங்களுடைய சமுதாயத்துல ஒரு உயர்ந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நடக்கும். இந்த அமைப்பு இருக்குது, நான் பில்கேட்ஸ் ஆயிடுவேனா, இங்க உலகத்திலேயே மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிடும்னா, மிகப்பெரிய பணக்காரன் ஆயிடுவானா, அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய உறவுகள்ல, உங்களுடைய சர்க்கிள்ல நீங்க ஒரு பெரும் புள்ளியாக மாறுவதற்கு உண்டான அத்தனை வேலைகளையும் அதை செஞ்சிடும். இவரா இப்படி டெவலப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களை டெவலப் பண்ணிடும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் சம்மந்தப்படணும் ஒருத்தருடைய ஜாதகத்துல. ரைட். சரி சாமி, அப்ப பணம் வந்துருது, வேற ஏதாவது வழி இருக்கா பணம் வர்றதுக்கு? வேற ஏதாவது பார்க்க முடியுமா ஜாதகத்துல அப்படின்னா, இன்னொரு வழி இருக்கு. என்னன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். 2-11 தொடர்பு தசாபுத்திகளை வரும்போது பணம் வருங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. 2வது, பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் என்ன? குருவும் சுக்கிரனும். சுக்கிரன்னா அன்றாட தேவைகளுக்கு உண்டான பணத்தை கொடுக்கக்கூடியது சுக்கிரன். குரு பகவான் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா பெரும் பணத்தை சொல்லக்கூடியது. சரிங்களா? பெரும் பணத்தை சொல்லக்கூடியது குரு பகவான். ஒருத்தருக்கு பெரும் பணம் கிடைக்கணும், புதையல் மாதிரி யோகம் இருக்கணும், அப்படியே லாட்டா அள்ளணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா இந்த 2-11 கூட 5ஆம் பாவம் சம்மந்தப்படணும். 5ஆம் பாவம் தான் பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய பாவம். அது சம்மந்தம் இருக்கணும். இருந்ததுன்னா பெரிய லெவல கோடீஸ்வரன் ஆயிடலாம். அது நம்ம நம்ம வம்சத்திலேயே யாரும் அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற அளவுக்கு டெவலப் ஆயிடலாம். நேம் அண்ட் ஃபேமோட இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பேரோட டெவலப் ஆகலாம். நம்மளுடைய பேர் அப்படிங்கிறது வந்து காலத்துக்கும் நின்று வேசும். அந்த 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுன்னா ரைட். இந்த 5ஆம் இடத்து கூட 8 தொடர்பாகுது இல்லைங்களா? 8 தொடர்பாகும் போது இன்னைக்கு கூலி வேலை வாங்கக்கூடிய ஒரு நபர், 8 தொடர்பாகும் போது இன்னைக்கு கூலி வேலை வாங்கக்கூடிய நபர் அடுத்த நாள் கோடீஸ்வரன் ஆயிடுவாப்பி. அதுதான் இந்த புதையல், லாட்ரி யோகம், இதெல்லாம் வந்து இந்த 8 சம்மந்தப்படும். திடீர் அதிர்ஷ்டம். பொதுவாக வருமானம் வரணும், சம்பாதிக்கணும் அப்படின்னா 2-11 தொடர்பு இருந்தால் போதும். 2ஆம் இடம் தொடர்பு இருந்தாலும் வருமானம் வரும். 11ஆம் இடம் தொடர்பு இருந்தால் வருமானம் வரும். 2 சம்மந்தப்படுத்தினா அது ராஜயோகம்னு சொல்றோம் வருமானத்துக்கு. கூட 5 சம்மந்தப்படும் போது பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை எல்லாம் கொடுக்குது. 8ஆம் இடம் சம்மந்தப்படுத்தும் போது ஒரே நாள்ல ஓவர் நைட்ல ஒபாமா ஆகிறோம், ஓவர் நைட்ல கோடீஸ்வரன் ஆகிறோம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரியான யோகத்தை கொடுத்துருது. இதெல்லாம் எப்ப? அதுக்கு உண்டான தசாபுத்தி நடக்கணும். ரைட். இப்ப தசாபுத்தி இல்லை, ஆனா வருமானம் வருது சார். நீங்க சொன்ன தசாபுத்திகளை எனக்கு இல்லை, ஆனா எனக்கு வருமானம் வருது. அப்ப நீங்க சொல்ற ஜோசியம் தப்பான ஒரு கொஸ்டின் வரும். இன்னொரு வழி இருக்குது வருமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதையும் நான் இப்ப பதிவுல சொல்றேன். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, இந்த 2 கிரகங்கள் மேல 2ஆம் அதிபதியோ அல்லது 11ஆம் அதிபதி யாரோ ஒரு கிரகம் இருக்கு, அது ஏதோ ஒரு ராசியில் இருக்கும் இல்லையா? 2ஆம் அதிபதி மேலையும் 11ஆம் அதிபதி மேலையும் கோச்சாரத்துல சுக்கிரன் மற்றும் குரு பயணிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பணம் வரும். அது தசா புத்தி நடக்கட்டும் நடக்கல. 2ஆம் அதிபதி மேலையும் 11ஆம் அதிபதி மேலையும் கோச்சாரத்துல குருவோ சுக்கிரனோ பயணிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் வந்துடும். இன்னொரு விதி இருக்குது. உங்களுடைய ஜாதகத்துல நீ எந்த லக்னமே வேணாம் சாமி, எந்த லக்னமே தெரிய வேண்டாம், குரு எங்க இருக்கிறாருன்னு பாருங்க, சுக்கிரன் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறார், சுக்கிரன் எங்க இருக்கிறார். இந்த குருவுக்கும் சுக்கிரனுக்கும் வீடு கொடுத்த கிரகம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? இப்போ சுக்கிரன் போய் ரிஷபத்துல இருக்கிறாருன்னா தன்னுடைய வீட்டுல இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆட்சி பாத்திர சுக்கிரன் கடகத்துல இருக்கிறாருன்னா சந்திரனோட வீடு தான் கடகம். கடகத்துல சுக்கிரன் இருக்கிறாருன்னா வீடு கொடுத்த கிரகம் சந்திரன் ஆயிடுது. இப்ப இவருக்கு சுக்கிர தசை நடக்க வேண்டாம், சந்திர தசை நடந்தாலே வருமானத்தை கொடுக்கும். இப்ப குரு வந்து மிதுனத்துல இருக்கிறாருன்னு வைங்க, மிதுனம் புதனோட வீடு இல்லையா? மிதுனம் புதனோட வீடு. இப்ப இவர் குரு தசை நடக்கணுங்கிறது கிடையாது. குருவுக்கு வீடு கொடுத்த கிரகமான புதன் அவருடைய தசா புத்தியாந்தரங்களுக்கு ஜாதகருக்கு பணம் வரும். இது 3வது டைப்பு. சரி, இப்போ வருமானம் வருது, பொருளாதாரம் உயர்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் நடக்குது, எல்லாம் ஓகே. தசாபுத்திலையும் பார்த்துட்டோம், கோச்சாரத்திலையும் பார்த்துட்டோம். கோச்சாரத்தில் இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜென்ம ஜாதகம், ஜனன ஜாதகத்துல
சனி பகவான் இருக்காரு இல்லையா, சனி பகவான் இருக்கக்கூடிய ராசிக்கு கோச்சார குருவோ கோச்சார சுக்கிரனோ வரக்கூடிய காலகட்டம் ஜாதகர் கட்டாயமாக வருமானத்தை சம்பாதிப்பார். அதாவது அவருடைய ரொட்டீனை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் சனி வரக்கூடிய அமைப்புகள்ல. சரிங்களா? உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்குதுன்னு பாருங்க. கோச்சாரத்துல அதே கட்டத்துல குருவோ சுக்கிரனோ வந்துன்னா கண்டிப்பா வருமானம் உண்டு. இப்ப யாருக்கெல்லாம் கடகத்துல சனி இருக்கோ அவர்களுக்கெல்லாம் தற்போதைய காலகட்டம் வருமானம் உண்டு. அதே போல அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு சனி மேல பயணிக்கும் போது ஆயுள் பயம் வரும். ஏதாவது நம்மளுக்கு ஆயிடுமோன்ற பயம் வரும். அதுவும் உண்டான வருமானத்தை கொடுத்தே தீரும். எந்த மாற்றமும் இல்லை. அதுல ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. உங்களுடைய ஜாதகத்துல கோச்சார குரு ஜனன சனி மீது செல்லும் போது உங்களுடைய ஜாதகத்துல குரு தசை அல்லது குரு புத்தி, சனி தசை அல்லது சனி புத்தி நடந்ததுன்னா அதுதாங்க ஜாக்பாட். அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விதை அந்த காலகட்டம் போட்டுருவீங்க. கண்டிப்பா அந்த காலகட்டம் போட்டுருவீங்க. அது அடுத்து 10-15 வருஷத்துக்கு உங்களை அப்படியே சீரா வருமானத்துல அப்படியே டெவலப் பண்ணி மேலே கொண்டு போயிட்டே இருக்கும். கண்டிப்பா தசாபுத்தி இருந்தா மட்டும்தான். தசாபுத்தி இல்லைன்னா அது பெரிய லெவல்ல பேசுறது இல்லை அனுபவத்துல. ஓகே, இப்ப பணம் வரலாச்சு எப்படி எல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஆபரணமா சேர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கும் இல்லையா? அது எப்பன்னா இந்த பணம் வரக்கூடிய தசாபுத்திகள் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த தசாபுத்திகளோட 3ஆம் அதிபதி தொடர்பு விட்டு அல்லது 3ஆம் பாவாதிபதி புத்தியோ அந்தரமோ நடக்கக்கூடிய காலகட்டம், அல்லது 3 என்ற கிரகம் புத்தியோ அந்தரமோ நடத்தக்கூடிய காலகட்டம், அல்லது 3ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் என்ற கிரகங்களுடைய புத்தி அந்தரம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஆபரண சேர்க்கை உண்டாகிறது. அப்பதான் போய் நகை வாங்குவீங்க. அப்பதான் காது மூக்கு குத்தணும்னு தோணும். அப்பதான் அதுக்கு நகை வாங்கணும்னு தோணும். பிரேஸ்லெட் வாங்குவீங்க, செயின் வாங்குவீங்க, எல்லாமே அப்பதான் நடக்கும். ஆபரண சேர்க்கை அப்பதான் நடக்கும். 3ஆம் பாவம் சம்மந்தப்படாம ஆபரண சேர்க்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஆபரண சேர்க்கைக்கு பார்த்தாச்சு. சொத்து வாங்கணும்னா எப்ப வாங்குறது? சார் சாமி, நான் எத்தனையோ ஜாதகங்களை பார்த்துட்டேன். காசு போனால் கொட்டி கிடக்கும், சம்பாரிச்சுட்டே இருப்பாங்க, சொந்த வீடு மட்டும் அமையாது. நிறைய பேர் காலி நிலம் வாங்கி போட்டு அதுல வீடு கட்ட முடியாம தவிக்கிறவங்க நிறைய பேர். எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். அத்தனை பேர்த்துக்கும் சரியான வழிகாட்டுதல் கொடுத்து நல்வழிப்படுத்தி அவங்கள வீடு கட்டவோ சொத்து சேர்க்க வைக்கிறதுக்கோ வழியை பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய நண்பர்கள் இருக்கா அந்த மாதிரி. ஸோ இது எப்போ நடக்கும், உங்களுக்கு சொத்து சேர்க்கை எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக பாருங்க. இந்த 2-11 5-8 எல்லாம் தாண்டி 4ஆம் இடம் தொடர்பு பெற்றால் மட்டுமே உங்களுக்கு சொத்து, நிலமோ வாகனமோ அல்லது உங்களுக்கு காலி நிலங்களோ அல்லது வீடோ கட்டின வீடோ அல்லது தோட்ட பூமிகளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, விவசாய பூமிகளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. 4ஆம் இடம் தொடர்பு ஆகணும். 4ஆம் இடம் தொடர்பு இல்லாம அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெறும் லிக்விட் கேஸா வச்சிருந்தா நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சு ஒரே நிமிஷத்துல காலி பண்ணக்கூடிய ஆளுகள்லாம் இருக்குது. அதுக்கு 2 உதாரணம் சொல்லிடுறேன். யாருடைய ஜாதகத்தில் இல்ல குரு கேது, குரு ராகு கூட வேணா அது ஏதோ ஒரு வகையில் மறுபடியும் சம்பாரிச்சு வைங்க. குரு கேது, சந்திரன் கேது, 2ஆம் அதிபதியோட கேது, 11ஆம் அதிபதியோட கேது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த தசாபுத்தி காலத்துல கண்டிப்பா சந்திக்கிறாங்க. ஏதாவது குடிசையில் இருக்கிறவங்க கோபுரம் ஏத்துறதும் கோபுரத்தில் இருக்கிறவங்க கீழே இருக்கிறது இதுதான். ஒரு செகண்ட்ல எடுக்கக்கூடிய தவறான முடிவு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவுக்கு காரணமா மாறுகிறது. நம்மளுக்கே தெரியும் மிகப்பெரிய பொருளாதார பின்னடி காரணமாயிடாது. அப்படி இவர்களுக்கு பொருளாதார பின்னடைவு வருதுன்னு வைங்களேன், அவர்களுடைய ஃபோன் நம்பர் அதுல 36 அப்படிங்கிற சீரீஸ் இருக்கும்.
செக் பண்ணி பாருங்க. அப்படி எனக்கு பொருளாதார அடைவு வந்துடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய நம்பர்ல 36 இருக்கும். 3 அப்படிங்கிறது வந்து நியூமராலஜில குருவை சொல்லக்கூடியது. 6 அப்படிங்கிறது சுக்கிரனை சொல்லக்கூடியது. குருவும் சுக்கிரனும் இணைஞ்சா காசு வரதான் சாமி செய்யணும். அது எப்படி கீழே போகும்? அது வந்து எப்படி உங்களுக்கு அது டவுன் ஆகும் அப்படின்னா, இது என்ன குருட்டு தைரியத்தை கொடுத்து இது என்னால பண்ண முடியும், நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிற பெரிய தைரியத்தை கொடுத்து அந்த தைரியத்தின் மூலமாக ஏமாற்றத்தை தந்துடுது. கண்டிப்பா எனக்கு 100% 1 கோடி ரூபாய் அதுல ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொல்லி போய் கட்டுவோம். இருக்கிறது எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல போய் அந்த 1 கோடி ரூபாய் கிடைக்குன்னு சொல்லி போட்டு ஒரு 50 லட்ச ரூபாய் கட்டுவோம். அந்த 50 லட்ச ரூபாய் போன வழியும் தெரியாது, தடவும் தெரியாது. மறுபடியும் முதல்ல இருந்து உங்க லைஃபை ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆயிடும். உங்களுடைய ஃபோன் நம்பர்ல 36 இருக்கான்னு பாருங்க. இருந்தா நான் சொன்ன விஷயத்துல உஷாரா இருங்க. அது வந்து 10 நம்பர் இல்லையா, முதல் 2 நம்பர் விட்டுருங்க, 2வது 2 நம்பர் பாருங்க. அதுல 36 இருந்தது அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப கவனமா இருங்க. கண்டிப்பா பொருளாதார இழப்பு வந்தே தீரும். இப்படி இந்த ஃபோன் நம்பரை கூட நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது சரியா வருது, உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்பர்ல கூட நம்ம இருக்கலாம். வாழ்க்கையவே சொல்லி போடலாம் ஃபோன் நம்பரை. என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லி போடலாம். ரைட்? வெறும் ஃபோன் நம்பர் மட்டுமே முழு வருமானத்தை தந்துடாது. ஜாதக ரீதியாக அந்த தசாபுத்தி அமைப்போடு இருக்கணும். சப்போஸ் உங்களுடைய ஜாதகத்துல 1, 5, 9 தசாபுத்திகள், அந்த பாவம் சம்மந்தப்பட்ட தொடர்பு தசாபுத்திகள் நடந்ததுன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணீங்கனாலும் பொருளாதாரத்துல கொஞ்சம் பின்னடைவு வந்தே தீர, மாற்றம் இல்லை. எக்ஸ்பெக்ட் ராகுகேது 1, 5, 9 இருந்து பிரச்சனை இல்லை. மற்ற எந்த கிரகம் வந்து 1, 5, 9 இருக்கும் அந்த தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பா பொருளாதார ரீதியான பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரைட்? ஸோ பொருளாதாரம் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தையும் சொல்லியாச்சு. அதே நேரத்துல அதை இழப்பதற்கு உண்டான வழிவகைகள் என்ன அதையும் சொல்லிட்டோம். இப்போ என்னதான் உங்களுக்கு தசாபுத்தி இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு காசு பணம் ரொட்டேஷன் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா. கல்லால பணம் நிறைஞ்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்ற விஷயத்த தெளிவா செய்யுங்க. சிம்பிள். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய வீடு அல்லது அலுவலகத்துல நீங்க எவ்வளோ பெரிய ஃபேக்டரி வேணா வச்சுக்கோங்க, எத்தனையோ ஃபேக்டரிக்கு போய் வாஸ்து பார்த்து அந்த ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதை ரெடி பண்ணி வருமானத்தை ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணி டெவலப் பண்ணி கொடுத்து வந்ததெல்லாம் உண்டு. அவங்களுக்கு சின்ன டிப் சொல்லுவேன். அந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஆனால் பொதுவாக இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரொட்டேஷன் இருக்கும். அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான வழி என்னன்னு சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கங்க. உங்களுடைய அலுவலகமோ இல்லை ஃபேக்டரியோ அல்லது வீடோ எதுனாலும் சரி, அங்கே களிமண்ணில் செஞ்ச உண்டியல் வாங்கிட்டு வாங்க. வாங்கி உங்களுடைய அந்த அலுவலகமோ வீடோ ஃபேக்டரியோ அந்த இடத்திற்கு பக்காவா வாயு மூலை சரிங்க, பக்காவான வாயு மூலை என்னன்னு பாருங்க. கரெக்டாக அங்கே கொண்டு போய் அங்க அந்த உண்டியில வைக்கிறீங்க. வச்சுட்டு தினமும் 1 ரூபாய், 10 ரூபாய், 5 ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ, எவ்வளவு போடணும்னு தோணுதோ அதை போட்டுவாங்க. கண்டிப்பா ரெகுலரா ரொட்டீனா பண்ணணும். ஒரு தடவை அந்த உண்டிகள் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா உடைச்சிட்டு நிறைஞ்ச அன்னைக்கு இல்லை அடுத்த நாள் என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல, நிறைஞ்ச அன்னைக்கு அல்லது அடுத்த நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போங்க. போய் அந்த உண்டியில காசை தெய்வத்துக்கு கொடுத்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு அங்க உங்களுடைய குலதெய்வத்தின் காலடியில காசு ஒரு 11 ரூபாய் சாமிகிட்ட வச்சு அதை வாங்கிட்டு வாங்க. அதை மறுபடியும் புதுசாக ஒரு உண்டியல் வாங்கி அதில் போடுங்க. போட்டு அதை இது ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் தடையே இருக்காது. மகாலட்சுமி கடாட்சம் சூப்பராக ஒரு மண் உண்டியில தான் வாங்கணும். முக்கியம் அது ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு படி இவ்வளவு உயரம் தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. எதுவுமே தெரில அப்படின்னா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்னா 10 இன்ச்சு அந்த கரெக்டாக 25.4 சென்டிமீட்டர், ஒரு அடிக்கு குறைவா 3/4 அடி இருக்குன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு ஒரு மண் உண்டியல் போதும்.
சரிங்களா? உங்க ஜாதகப்படி தெரிஞ்சு இந்த அளவுக்கு இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சதை பண்ணீங்கன்னா இன்னும் பெனிஃபிட் சீக்கிரமா நடக்கும். ஸோ அதை நீங்க தெளிவா பார்க்கணும். அதே போல காசு பணம் வைக்கிற இடம் இரும்பு பொருட்களுக்குள்ள பீரோல பணம் வைக்கிறேன், அங்கதான் வச்சிருக்கிறேன். நெவர். அந்த விஷயம் இருந்துன்னா அதை கட் பண்ணிடுங்க. எப்பவுமே பணம் வைக்கிறது மரப்பெட்டியில தான் வைக்கணும், வுட்டில் தான் வைக்கணும். அது தேக்கா இருந்தால் இன்னும் நல்லது. தேக்கு மர பெட்டியில அதுக்குன்னு அளவு இருக்குது. அந்த அளவுகளில் கரெக்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் சின்ன குபேரனோட விஷயங்கள், சின்ன விஷயங்களெல்லாம் இருக்குது. அதனுடைய எதெல்லாம் வருமானத்தை கொடுக்குதோ, எதெல்லாம் பணத்தை ஈர்க்குதோ அதையெல்லாம் அங்கே வைக்கணும். அங்கே வச்சுட்டு அது சில லிஸ்ட் இருக்குது, அது தனியாக நம்ம ரெடி பண்ணியே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை வைக்கும்போது, அந்த கேஷ் பாக்ஸ் வைக்கும்போது அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அது கல்லா எப்படி கட்டுறது தெரியாது, கடற்கரைலாம் வந்துக்கிட்டே இருக்கும். பணம் மட்டும் கிடையாதுங்க, பாக்ஸில் என்ன வச்சிங்கனாலும் உங்களுக்கு அது நகை, வெள்ளி, தங்கம் எதுனாலும் சரி, அது இருக்கிறத விட குறைஞ்சு போகாது, இருக்கிறத விட அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக குறையாது, உறுதியாக. ஸோ அதுக்கு ஒரு பேட்டர்ன், அதுக்கு ஒரு அளவீடு இருக்குது. அதை வச்சு கரெக்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. நிறைய நண்பர்கள் வாங்கி பயன்பட்டு இருக்கிறாங்க. ஈவன் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட நல்ல டெவலப்மெண்ட், இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்குலாம் டெவலப் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு அதில் ஒர்த் இருக்குது. ஸோ அப்படி பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். எதுவுமே இல்லைன்னா உண்டியல் மட்டும் வாங்கி வச்சு இதை பண்ணிட்டு வாங்க, போதுமானது. அதே போல் குலதெய்வ வழிபாடு, எத்த தெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேணும். எப்போதுமே 2 நேரம் புளியுங்க. ரெண்டாவது அட்வைஸ் 2 நேரம் புளியுங்க. பச்சை தண்ணியில் குடிக்கிறது உத்தமம் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. ரைட்? அப்போது வருமானம் வர்றதுக்கு உண்டான தசாபுத்தி அமைப்புகள் என்ன, மற்ற விஷயங்களை பார்த்துட்டோம். 2வது அதை ஆபரணமாக சேர்க்கறதுக்கோ அல்லது வீடு சொத்து சுகமாக மாற்றுறதுக்கோ உண்டான அமைப்பு. பொருளாதார இழப்பீடு யாருக்கு வரும், எந்த கிரகநிலைகள் இருந்தால் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். 2வது வருமானத்தை எப்பவுமே ரொட்டேஷனில் அதிகரிச்சுட்டு இருக்கிறத நிலையாக வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு என்ன பண்ணணும், அதுக்குண்டான பரிகாரங்களையும் நம்ம பார்த்துட்டோம். இதுபோல் அற்புதமான மிக முக்கியமான சில பரிகாரங்களோடு சேர்த்த பதிவுகளை அடிக்கடி பதிவு பண்ணிட்டு வர்றேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.